தூத்துக்குடி மாவட்டம், அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து கடந்த 2 சில நாட்களாக தொடர் மழையால அந்த பகுதியில வந்து நம்ம தண்ணீர் வந்து வெள்ளம் சூழ்ந்த போலதான் பாக்குறோம். அதே போல இந்த பகுதியில வந்து அனைத்து மக்களும் இயல்பு நிலையிலிருந்து மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது எல்லா தெருக்களிலும் தண்ணி, அனைத்து வீடுகளும் தண்ணீர், வீடுகளில் தண்ணி ஏறி உள்ளதால் அந்த அனைத்து மக்களையும் ஒரு தனியார் மண்டபத்தில் தான் அதிகாரிகளை வைத்து அவர்களுக்கான காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அனைத்துமே வழங்கி கொண்டு வருகிறார்கள். மேலும் இதன் அடிப்படையாக வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கடம்பாங்குளம் என ஒரு அழைக்கப்படும் குளம் ஒன்று உள்ளது. அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய குளம் தான் கருதப்படுகிறது. இந்த குளமானது கடல் போல் பறந்து விரிந்து உள்ள காரணத்தினால் இதனை கடலில் பாதி கடம்பாங்குளம் என அழைக்கப்படுவார்கள். மேலும் இந்த நிலையில் உள்ள கடம்பாங்குளத்தில் மொத்த அளவானது நேற்றும் இன்றும் பெய்த கனமழையின் காரணமாக நிரம்பி காட்டாற்று வெள்ளத்தின் மூலம் நிரம்பி வருகிறது. மேலும் இந்த நிலையில் இன்று அதிகாலை இக்குளத்தின் கரையானது 3 இடத்தில் உடைப்பு ஏற்பட்டது. அதனால் இந்த பகுதியில் உள்ள அருகாமையில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்த வருகிறார்கள். மேலும் இதனால் பல இடங்களில் வெள்ள பாதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது என பொதுமக்கள் கூறி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.